வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி கேட்ட ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமோட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்னையும் பார்த்தீங்கன்னா பொலிட்டியிலேருந்து அதிகமான கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பொலிட்டிக் கொஷின்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனத்துக்கான விதி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 356, அதே மாதிரி ஆர்டிக்கிள் 352, 360 இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. 352 தேசிய நெருக்கடி நிலை, 360 நிதிநிலை, ஸோ நிதிக்கான அவசர நிலை பிரகடனம். ஸோ இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 356, 352, 360 இது எல்லாமே குடியரசுத் தலைவர் அமல்படுத்தக்கூடிய பிரகடனங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டில் எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டீமுக்கு 11 பேர் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் ஃபுட்பால் 11 பேர். அடுத்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்துமஸ் இருக்கார் இல்லையா, இல்துமிஸை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசியா சுல்தானா அவர்கள். ஸோ அவங்க தான் இல்துமிஸை வெற்றி. கொஷின் பாருங்க, ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனஸ்டி. ஸோ பால வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பால வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலா. ஸோ இந்த வம்சங்களை உருவாக்குனவர் கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது. ஸோ நிறைய வம்சங்கள் இருக்குல்ல ஹிஸ்ட்ரியில். ஸோ அந்தந்த வம்சங்களில் யார் தோற்று வச்சார் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா NH2 அதிகமாக இருக்கக்கூடியது எந்த நதியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ NH2 கங்காவில் தான் அதிகமாக இருக்குது, கங்கை நதியில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து சில கப்பு எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. சுல்தான் அத்லான் ஷா கப் ஹாக்கியோட தொடர்புடையது. அடுத்து 2019 அண்டர் 20 வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது, எந்த நாட்டில் நடக்க போகுதுன்னா போலந்து நாட்டில் நடக்க போகுது. அடுத்து இரண்டாவது தரைன் பேட்டில் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கும் ராஜ்புட் ஆர்மிக்கும் இடையில நடந்துச்சு 1192 இரண்டாவது தரைன் போர். அடுத்து இந்தியாவோட ரிசர்ச் சென்டர் அண்டார்டிகால இருக்கு இல்லையா, அந்த ரிசர்ச் சென்டரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ரிசர்ச் சென்டர் இருக்குது. அதில் தக்ஷின் கங்கோத்ரி ஒன்று, மைத்ரி பாரதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்தியாவுக்கான ரிசர்ச் சென்டர். அடுத்து யுரால் மவுண்டைன் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து கஜகஸ்தான் வரைக்குமே இருக்குது உரால் மவுண்டைன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம். சில பகுதிகளை நம்ம ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு நாட்டோட கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அது நிறைய கேட்குறாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். மாநில கொள்கையோட கட்டளை கோட்பாடுகள் இது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இன் கான்ஸ்டியூஷன் எதுலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது. அடுத்து நேஷனல் ஹைவே 2 எந்தெந்த நதிகளுக்கு இடையிலலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கங்காவோட துணை ஆறுகள் கங்கா, சான், அப்புறம் பராக்கர், அப்புறம் என்னென்னு கர்மனாசா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ரிவருக்கும் இடையே வர்றதா இந்த நேஷனல் ஹைவே 2 அப்படிங்கிற ரோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனல் கவுன்சில் இருக்கு இல்லையா, மண்டல கவுன்சிலோட ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 10th ஜனவரியில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ இதை பொறுத்தளவு பொலிட்டியிலேருந்து அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பொலிட்டியில் முக்கியமாக இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஓரளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.